Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நடிகையும் மாடல் அழகியுமான நேஹா மாலிக் காந்தி ஃபேர் ஆகையா, முசாஃபிர், பிங்கி மோங்கேவாலி உள்பட பல படங்களில் நடித்து பிரபலமானவர். இவர் மும்பை அந்தேரி பகுதியில் தனது தாயுடன் வசித்து வருகிறார். அடிக்கடி பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய நடிகை நேஹா விலை உயர்ந்த நகைகளை அணிந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர். இதற்கிடையே அவரது வீட்டில் ஷானாஸ் முஸ்தபா ஷேக் என்ற பெண் வேலை செய்து வந்தார். வீட்டில் நேஹா மற்றும் அவரது தாயார் இல்லாத நேரத்தில் பணிப்பெண் வீட்டிற்கு வந்தால் வீட்டு வேலையை செய்ய வசதியாக இருக்கும் என்று கருதி நேஹா தனது வீட்டு வேலைக்கார பெண்ணிடம் தன் வீட்டு சாவி ஒன்றை கொடுத்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நேஹா படப்பிடிப்புக்காக சென்ற நேரம் அவரது தாயார் மஞ்சு பீரோவிலிருந்து சில நகைகளை அணிந்து கொண்டு பீரோவை பூட்டாமல் அருகே உள்ள குருத்வாராவிற்கு செல்ல வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வீட்டில் அந்த பணிப்பெண் மட்டும் இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து படப்பிடிப்பு முடிந்து வீட்டிற்கு வந்த நேஹா தான் அணிந்திருந்த நகைகளை கழற்றி வைத்த போது ஏற்கனவே இருந்த நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து நேஹாவும் அவரது தாயாரும் சேர்ந்து மீண்டும் வீடு முழுக்க நகைகளை தேடி பார்த்தனர். ஆனால் வீட்டில் நகைகள் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் எப்போதும் வீட்டிற்கு வந்து வேலை செய்யும் பணிப்பெண் நீண்ட நேரமாகியும் வேலைக்கு வராததால் சந்தேகமடைந்த நேஹா அம்போலி போலீசில் பணிப்பெண் மீது புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் பணிப்பெண் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மாயமான நகைகளின் மதிப்பு 34 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.